ஸோ விரிசல்னு நான் சொல்ல மாட்டேன். இவருடைய எடுக்கிற முடிவுகள் அவர் பேர்ல வர்றதுக்காக அவருடைய அதிகாரத்தை பறிக்கப்பட்டதான் நினைக்க மாட்டேன். அப்படி பார்த்தா கனிம வளத்துறை அவர்கிட்ட இருந்து எடுத்தாங்க. அப்படியே வெறுமனே எடுத்துட்டு விட்டுருந்தா ஒரு பறிப்புன்னு சொல்லலாம். அவர் கோவிச்சக்கூடாதுன்னு சட்டத்துறையை கொடுக்குறாங்கல்ல, அப்போ அவர் மேல இருக்க மரியாதை இருக்கும். ரெண்டாவது, அவர் நல்லா வயது முதிர்ச்சி வந்துடுச்சு, அதனால சில தடுமாற்றங்கள் சில நேரங்களில் வருதுங்கிற தாண்டி துரைமுருகன் நல்லா தான் இருக்கிறார். நல்லா இருக்கிற ஒருத்தருடைய பதவியை பறிக்கிற அளவுக்கு அல்லது பறித்து கொடுக்குற அளவுக்கு திமுக ஒன்றும் பெருசா எலிஜிபிளான ஆட்கள் இல்லை. இவர் நல்லா இருக்கிற போதே பறிச்சு கொடுக்குற அளவுக்கு இல்லை. பொதுச்செயலாளர் பதவிக்கு பல பேர் இருக்கிறாங்க, நான் அதை நான் மறுக்கல. அந்த அளவுக்கு இவர் நல்லா இருக்கிற போதே பறிச்சு கொண்டு வந்து இவருக்கு கொடுத்தே ஆகணுங்கிற அளவுக்கு எல்லாம் இங்க யாரும் இல்லை. அப்படி ஒரு தடாலடி செய்கிற நபரும் ஸ்டாலின் அல்ல. அப்படியே சார் 2 நாளா அதை சார்ந்த விவாதம் இந்த வெள்ளூர் திமுக எது நடந்துகிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இனிமேல் பெர்சன்டேஜை பத்தி எல்லாம் அந்த குடும்பம் தலையிடக்கூடாது அப்படின்லாம் சிலதெல்லாம் நடந்து கட்சி ரீதியாக சில முடிவுகள் வெள்ளூரை மையப்படுத்தி எடுக்கப்பட்டதால் இந்த வதந்தி வருதோன்னு நான் நினைக்கிறேனே தவிர அவருடைய பொதுச்செயலாளர் பதவியை பறிக்க போறாங்க அப்படி இப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு அது நடக்க வாய்ப்பில்லை. அதற்கு முன்னாடி நாள் அறிவாலயத்துல கனிமொழி அவர்களுக்கு ஒரு அறை, துரைமுருகன் இதுவரை அமர்ந்திருந்த அறையை பறித்து அதில் கனிமொழியை அமர வைத்து வெளியில மாட்டி இந்த போர்டையும் தூக்கி எரிஞ்சாருன்னா நீங்க சொல்ற நான் ஏத்துக்குவேன். ஏன் அவருக்கு ஒரு ரூம் இருக்கு, இவங்களுக்கு சென்னையில ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறாங்க, ராசா சென்னையில தான் இருக்கிறாரு, பெரம்பலூருக்கு 15 நேரம் போயிடுறாரு. ஸோ முழு நேரம் சென்னையில் இருக்கிற துணை பொதுச்செயலாளர்னா அது கனிமொழி தான். பிளஸ் பெண்கள் அப்படிங்கிற அப்படின்னா கொஞ்சம் பிரைவசியா பேசிட்டு வைக்கிறது கூட துணை பொதுச் செயலாளர்கள் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். முன்னாடி KN பிப்ரவரியில ஒரு இருக்கை கொடுத்தாங்க முதன்மை செயலாளர். ஏன்னா அவர் பஞ்சாயத்து நடத்துற இடத்துல இருக்கிறாரு. அவருடைய வேலையை கட்சி பஞ்சாயத்து நடத்துறதுக்கு தான். வாசல்ல நின்று சண்டை விட முடியாது. ஏன் நீ என்னையா அவன் கொடுத்தா நீ என்னையா கொடுத்து எவ்வளவு பிரிச்சு கொடுத்தியான்னு லாபில நின்று பேச முடியுமா? அது ரூம்ல தான் பேசணும். அவருக்கு தான் முதல் ரூம் தேவை, நல்ல சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் போடணும். அந்த மாதிரி விவகாரம்லாம் பேசுற இடம் தான் அவருடைய பொறுப்பே. முதன்மை செயலாளருக்கு வேலையா தான். துணை பொதுச்செயலாளருக்கு கனிமொழி கொடுத்தால ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கலா இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதா நான் நினைக்கல. பெண் சென்னையில் இருக்கிறவர், துணை பொதுச்செயலாளர் மகளிர் அணிக்கு பொறுப்பா இருக்கிறவர், அந்த மகளிர் அணி 4 குறைகளை சொல்லுவாங்க. அது 4 ஆம்பளைங்க முன்னாடி பேச முடியாது. அக்கா என்ன தெரியுமாக்கா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த 4 ஆம்பளை வச்சு சொல்ல முடியுமா? அப்படி யதார்த்தமா தான் நான் பாக்குறேன்னா பெரிய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. ஒரு போட்டோ வந்துச்சு அவ்வளவுதான்.